நம்ம சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 3 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன் நல்லெண்ணெய் சேர்க்குறோன்னா சிக்கன் வந்து ரொம்ப ஹீட்டு, அதால் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது அந்த ஹீட் வந்து குறையும். 2 பட்டை சேர்த்துக்கலாம், 3 கிராம்பு, 3 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். எல்லாம் புரிஞ்சு வந்ததும் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் கறிவேப்பிலையும் நம்ம எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம், நான் இங்கே 4 தக்காளி எடுத்துக்கிட்டுருக்கேன். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டதான் தயிர் 1/4 கப் தயிர் சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் தேவையான அளவு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப நான் இங்கே 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நல்லா வதக்கி விட்டு சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா மசாலாலாம் அதில் வர்ற மாதிரி கலரி விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு இன்னும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளிலையும் வெங்காயத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துக்கிட்டோம் இல்லையா, அதனால் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நானே வீட்டில் அரைச்சது, நீங்கள் கடையில் வாங்கினதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா குழம்பு வெந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். அப்புறம் சாதம் போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லோரும் வாங்க. சாதம் நமக்கு வந்து சேர்கிறதுக்கான விவசாயிகளுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சேன், சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.